வணக்கம், நான் உங்கள் சான். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னாக்கா, நீங்கள் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஒகேனக்கல் தாங்க போகிறோம். ஸோ ஒகேனக்கல்னா இன்றைக்கி ஒரு நாள் ஒன் டே ட்ரிப்பில் எவ்வளோ பட்ஜெட்டில் போகிறோன்றது தான் இன்றைக்கி மேட்ரு. ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னாக்கா 4:40 ஆகுது. ஸோ நம்ம ஸ்டேஷன்லேருந்து சென்ட்ரல் போகிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ டைம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம். என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்து நம்ம பட்ஜெட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம செகண்ட் சிட்டிங் தான் புக் பண்ணியிருக்கோம். செகண்ட் சிட்டிங் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 130 ஆகுது. ஸோ 130. ஸோ இப்போ ரிட்டர்ன் வந்து 130. ஸோ எவ்வளோ ஆகுது, என்ன பட்ஜெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நம்ம எந்த ட்ரெயினில் போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கோவை சூப்பர் ஃபாஸ்ட்டில் தான் புக் பண்ணியிருக்கோம். ஏன்டா பர்த் பண்ணாமல் செகண்ட் சிட்டிங்கை பண்ணியிருக்கீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து நம்ம 3 ஹவர்ஸ் தான் ஜேர்னி. இங்கேருந்து சென்னையில் 3.5 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ் தான் வரும். எனக்கு கிளியராக தெரியல எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போய் பார்த்துருவோம். இது வந்து டெய்லி ஆப்ரேட் ஆகுது நம்ம சென்ட்ரல்லேருந்து. வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது நம்ம ட்ரெயின் தான், ட்ரெயின் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ வாங்க அப்படியே வீடியோ வந்து சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரல் கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோதாங்க, நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்தாச்சு. பார்க் ஸ்டேஷன். பார்க் ஸ்டேஷன் மீன்ஸ் இது வந்து தாம்பரத்துலேருந்து வர ட்ரெயின். ஸோ பார்க்கில் இறங்கி நம்ம அந்த பக்கம் கிராஸ் பண்ணோம் சென்ட்ரல் போகிறதுக்கு. ஸோ வாங்க அப்படியே போவோம். In 5 minutes. Udah lah Isa. நம்ம கையில் இப்போ கேஷ் இல்லை. போயிட்டு இப்போ கேஷ் எடுப்போம். நம்ம வீட்டாண்ட எடுக்கலான்னு பார்த்தா ஏடிஎம் ஒர்க்கா இல்லை. ஸோ நம்ம அங்கே போயிட்டு கேஷ் எடுத்துக்கின்னு அப்படியே நம்ம பிளாட்ஃபார்ம் என்ன எங்கன்னு சொல்லிட்டு போய் தேடுவாங்க. வெறும் 500 தான் எடுக்க போகிறேன். இந்த 500ல் தான் நம்ம இன்னைக்கு பட்ஜெட்டை முடிக்க போகிறோம், இந்த விழாக்க முடிக்க போகிறோம். ஏடிஎம் அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம போகிற ட்ரெயின் இதுதான் வந்துடுச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 11. வாங்க அப்படியே போய் நம்ம சீட்டை பார்ப்போம் எங்கே இருக்குன்னாட்டு. இதெல்லாம் வந்து ஏசிக்கு வச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு நல்லா தரமாக இருக்குது. நம்ம கோச் வந்து பார்த்தீங்கன்னா D9.
இப்போதான் D2 எனக்கு இருக்கு. ஸோ அது லாஸ்ட்டில் போன பொழுது அப்படியே போயிட்டு பார்ப்போம் வாங்க. D9 அது வந்துருச்சு. நம்ம சீட்டு வந்தாச்சுங்க. நம்ம சீட்டு வந்து D95. ஸோ அந்த பக்கத்தில் தான் நம்ம சீட்டு இருக்கு. அவங்க வந்து இந்த லேடி நம்மக்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க சீட்டு நம்மகிட்ட அவங்க ஃபேமிலியோட வந்திருக்காங்க கூட நம்மகிட்ட விட்டுட்டாங்க. ஸோ நம்ம வந்து உட்காந்தாச்சு. ஸோ 6:10 ட்ரெயின் எடுத்து போகிறாங்க. இப்போ 6:05 தான் ஆகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வண்டி எடுத்துருவாங்க. ஸோ நம்ம ட்ராவல் கண்டினியூ பண்ணுவாங்க. ஷார்ப்பாக 6:10 எடுத்துட்டாங்க வண்டியை. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆன் டைமில் எடுத்துகிட்டு பண்ணேன். எனக்கு இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா, நம்ம எப்பவுமே இந்த டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கரெக்டான டைமில் தான் நம்ம கரெக்டான ட்ரெயினில் தான் ஏறி இருக்குமா, கரெக்டான சீட்டில் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு எப்பவும் இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி யாருக்கிட்ட பிடிச்சிருக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னுமா எனக்கு அந்த டவுட் இருக்குது. இப்போ நம்ம கரெக்டான கோச்சில் ஏறி இருக்குமா இல்லையா அப்படின்னு. இது டிடிஆர் வந்து கன்ஃபார்ம் பண்ணால் தான் வந்து இந்த டவுட் கிளியர் ஆகும். அதுதாங்க மரப்பூர் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒகேனக்கல் போகணும். ஸோ ஒகேனக்கல் இங்கேருந்து எப்படி போகிறதுன்னு தெரியல. வெளியே போயிட்டு யாருக்கிட்டனா கேட்போம். இங்கேருந்து ஒகேனக்கல் வீடு பண்ணிட்டு முதல்ல டிஃபனை முடிப்போம். டிஃபனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வேலையை பார்ப்போம். முதல்ல வெளியே போவோம் வாங்க. நான் எதோ சின்ன ஸ்டேஷன் நினச்சேங்க. அது பார்த்தா இவ்வளோ க்ரௌடு இருக்குது. கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே இறங்கியிருப்பாங்க போல. சரியான க்ரௌடு இருக்குது. சரி வந்தே பாரத்னு நினைக்கிறேன். ஒரு பரபரப்பாகி போச்சு. போலீஸ்காரர்கள் ஒரு பரபரப்பாக்கிட்டாங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக வருது போல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 26ன்றதுனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதான். ஸோ போலீஸ் பிடிச்சிட்டாங்க. நம்மளை பிடிச்சின்னு போயிட்டு வான் பண்ணி அனுப்பிச்சாங்க. சேனல் பேர் கேட்டாங்க. சேனல் பேர் சொன்னேன். ஸோ எங்கேருந்து வரீங்க அதெல்லாம் சொன்ன கேட்டாங்க. ஸோ டீட்டெயிலாம் கேட்டாங்க. என்னோடய ஐடி கார்டு வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம உஷாராக இருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு முதல்ல ஒரு டிஃபனை போட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வாங்க. டிஃபன் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கேருந்து பஸ் இல்லையா, நம்ம இதுக்கிட்ட கேட்டேன். இங்கேருந்து தருமபுரி போயிட்டு தான் போகணுமா. டேரெக்டாக பஸ் கிடையாது தான், வண்டி கிடையாது தான். ஸோ தருமபுரி போயிட்டு அங்கேருந்து அப்படி கிளம்புவோம். தருமபுரி பஸ் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் நம்ம இதுக்கப்புறம் அப்படி கிளம்ப முடியாது. அங்கிருந்து எவ்வளோ தூரம் தெரியல. நம்ம அந்த பஸ்ஸில் தான் கிளம்பிருக்கோம். இங்கே போலீஸ் பிடிச்சாங்க இல்லைங்க. ஆக்சுவலி இந்த போலீஸ் ரொம்ப நல்ல போலீஸுங்க. அவங்க என்னன்னா கேட்டாங்க, நம்ம கேமரா ஆன் கேட்டாங்க, நம்ம சேனலை போட்டு செக் பண்ணாங்க. ஸோ
ஒன்றும் பெருசாக இல்லை. சரி அமுச்சு இந்த பெரிய ஆஃபீஸர் வந்திருந்தார். சரி அமுச்சு விடுங்க கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஏன் இவ்வளோ இஷ்யூ அப்படின்னா இன்னைக்கு வந்து ஜனவரி 26 இல்லை குடியரசு. ஸோ அதனால வந்து ஒரு ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ இருக்குல்ல. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் இது வந்து சேனலுக்கு ஸ்டேஷனுக்குள்ள கேமரா எடுத்து அஃபென்ஸ் அப்படின்னு ஒரு இது இருந்தது. நான் யாருக்குமே இதை பற்றி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதை பற்றி என் டீட்டெயில் தெரியல. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னாக்கா 11 மணி ஆயிடுச்சு. ஆக்சுவலி வந்து வீட்டில் இருந்து 4:30 மணிக்கு கிளம்பி அது 11 மணி ஆயிருக்குங்க. ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல. வந்து எப்படி இன்னும் ½ மணி நேரம் 40 நிமிஷம் ஆல்மோஸ்ட் 12 மணி ஆகிடும். ஸோ நம்ம இதுக்கப்புறம் போயிட்டு என்ன பண்ண போகிறோம் தெரியல. காலம் போய் பார்ப்போம். பஸ் கிளம்பிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 ஹவர் 47 கிலோமீட்டர் வந்துருந்து. இந்த ட்ரெயின் ஆக்சுவலி நான் வந்து இருக்கு. அது வந்து பொன்னாகரம். இந்த ஊர் பேர் பொன்னாகரம். இன்னும் நிறைய பேர் போன முடியுது. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னொரு 20-25 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் சூப்பரா இருக்கு. மழை இல்லை வேற மாதிரி இருக்கு. பஸ் விட்டு வெளியே இறங்கிட்டோங்க. காய்ஸ் இந்த பக்கம் போகணுமா, இந்த பக்கம் எங்கே போகுதுன்னு தெரியல. நாங்கள் நம்ம எப்படி போயிட்டு பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லிட்டு. போகிற வழியில் அங்கே கூப்பிட்றாங்க என்ன தேய்க்கணுமா இல்லை சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டேன். நான் அவளை பார்த்தோன்னே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு அவரு. பாருங்க, உத்தரவுகள் தங்களை அன்புடன் வரவேற்கிறதா. ஆக்சுவலி போர்டு அங்கங்கே வச்சா நல்லா இருக்கும். போர்டு எங்கே வைக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஃபால்ஸ் கண்டு பக்கம் போனால் அந்த போர்டிங் கண்டு பக்கம் போகணும்னு சொல்லி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாமே வந்து 800 தான் ஒரு செட்டு. ஷார்ட்ஸு ஷர்ட்டு நல்லா இருக்கு. நல்ல பீச் வேறு மாதிரி சூப்பராக இருக்குது. இங்கே சமைக்கிற எல்லாம் இருக்குது.
இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டெல்லாம் வந்து நிறுத்தி வைக்கிற இடம்னு நினைக்கிறேங்க. போட்டெலாம் இங்கே தான் நிறுத்துறாங்க, இல்லை அங்கே தான் காய வச்சுட்டு இருக்காங்க. மேலே பாருங்க. வேணா அந்த பக்கம் அப்படி போயிட்டே இருக்குங்க லைனா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி திரும்பிட்டோம். மேலே போய் ஃபால்ஸ் பார்ப்போம். ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகலாம். பசங்க போகிறேன் இல்லை, ஒரே குதுகலாக இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஒரு மாதிரி வந்திருக்கும். ஏன் அப்படின்னாக்கா நான் எடுத்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எரர் ஆகிடுச்சு. ஸோ அந்த எரர் எப்படியாவது வீடியோ ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தா ஆடியோ வரல, ஒரு மாதிரி இதுவாக ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோ இது மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து மசாஜ் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணன் தான் நம்மளுக்கு மசாஜ் பண்ணார். ஆனால் சீப்பாக பண்ணி கொடுத்தாரு, 200. நான் வந்து ஹெட் மசாஜ் மட்டும் தான் பண்ணேன். ஸோ ஹெட் மசாஜ் 200. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நம்மளே வாங்கிக்க சொன்னார். நல்லெண்ணெய் தான் நான் வாங்கினேன். நல்லெண்ணெய் வாங்கிட்டு இங்கே வந்து 2-3 ஆயில் கிடைக்கிது. மீன்ஸு அந்த நல்லெண்ணெய், அப்புறம் வந்து ஏதோ ஒரு மூலிகை ஆயில் மாதிரி ஒன்று இருக்குது, அது ஒன்று. அப்புறம் இன்னொரு எண்ணெய் ஒன்று வச்சுருந்தாங்க, நம்ம அதை கேட்கல. ஸோ அவர் இது எந்த எண்ணெய் வேணும்னு சொல்லி கேட்டார். இதுமாதிரி இல்லை, நார்மலாகவே நல்ல நெல்லியை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னேன். அவர் நார்மலாக நல்ல நெல்லியை வச்சு பண்ணார். ஸோ நல்லா பண்ணார். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, அவர் பேர்லாம் சொல்லியிருந்தார், நான் மைண்ட்லேயே வரல, எனக்கு ஞாபகமாக வரல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாஜெலாம் முடிச்சுட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை மசாஜ் இருக்கான், அப்புறம் மசாஜ் பண்ணி அவங்களே குளிக்க வைப்பாங்களாம். ஸோ அதுக்கெலாம் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரேட்டு. இப்போ ட்ரை மசாஜ் பண்ணோம்னா அது வந்து 450 சொல்கிறாங்க இப்போ ஒரு ஆளுக்கு. அப்புறம் வந்து ஆயில் மசாஜ் ஃபுல் பாடி மசாஜுக்கும் 450 ரூபா சொல்கிறாரு. அப்புறம் வந்து அவங்களே குளிக்க வச்சு மசாஜெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி அவங்களே குளிக்க வைக்கிறதுக்கு வந்து அது வந்து 1500 2000 வரைக்கும் ஆகுமா. ஸோ அந்த மசாஜெலாம் இருக்காங்க. அப்படியே வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தொங்கு பாலம், ஹேங்கிங் பிரிட்ஜு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மேலே ஹேங்கிங் பிரிட்ஜ் மேலே இருந்து பார்த்தா தான் நம்ம அந்த ஃபால்ஸ் கொட்டுறது தெரியுது. ஃபால்ஸ் வீடியோலாம் இருந்து எடுக்கவே முடியல என்னால். ஃபால்ஸ் வீடியோவும் இருந்தது, ஃபால்ஸ் வீடியோ வந்து ரெக்கவர் ஆகலை, அது ரொம்ப மோசமாக இருந்தது, வேஸ்ட்டாக போச்சு அது. அப்புறம் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜு லாஸ்ட் அந்த பக்கம் வந்து நம்மளுக்கு அலோடு இல்லையா. ஏன் அப்படின்னா அந்த பக்கம் போனால் கர்நாடகா பார்டரா. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு அலோடு இல்லை. இந்த பக்கம் மட்டும் பார்த்துட்டு இப்படியே திரும்பியாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வெளியே வந்தாக்கா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சமைக்கிற இடம், அப்படியே பார்த்திங்கன்னா சமைக்கிறது அங்கேருந்து ரைட் சைடு எடுத்திங்கன்னா ரைட் எடுத்து அப்படி நேராக போனோம்னா தான் நம்ம இங்கே இது போட்டிங். அப்புறம் அப்படியே வந்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மீன்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. மீன்லாம் வந்து என்ன சொல்கிறது, மீன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மீன் வந்து எல்லாம் இங்கே பிடிக்கிற மீன் கிடையாது, இதெல்லாமே வந்து இந்த பிராய்லர் ஃபிஷ்ஷு தான். வெளியிலேருந்து வளர்க்குற மீன் வாங்கிக்கின்னு வந்து தான் இவங்களே விற்கிறாங்க. பட் அது என்ன சொல்கிறது, இது அங்கேயே கிடைக்கிற மீன் கிடையாது, இது வெளியிலேருந்து வாங்கின்னு வந்து விற்கிற மீன் தான் அது. போட்டிங்க்கு வந்து ஆக்சுவலி வந்து ஒரு போட்டிங்க்கு வந்து 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. இது கவர்மெண்ட்டோட ரேட்டு. 1500 அப்படின்னா 4 பேர் ஒரு போட்டில். ஸோ
ஸோ நீங்கள் தனியாக போனீங்கனாலும் ஒரே சிங்கிள் போட்டு எடுத்தாலும் 1500 தான் பே பண்ணணும். இல்லை 4 பேர் சேர்ந்து நீங்கள் பண்ணாலும் 1500 பே பண்ணணும். இது கவர்மெண்ட் ரேட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போட்டு நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஹவர் சுற்றுறேன், எனக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 500 இல்லை 1000 அதுக்கு மேலே கேட்குறாங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து சாப்பிட வந்துட்டோம். சாப்பாடு கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க சூப்பர் ஆஹோ ஓஹோன்றாங்க. ஒருவேளை நம்ம போனது அந்த மாதிரி இடம் கடையா என்னன்னு சொல்லி தெரியல. சாப்பாடு சுமாராக தான் இருந்தது. 80 ருபீஸு மீல்ஸு. அது மீன் குழம்புன்றாங்க, அதில் ஒரு மீன் கூட இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜிலேபி மீன் வாங்கினோம், வறுத்த மீன். அது வந்து 100 ருபீஸ் தான். அதுலேயே வந்து சின்ன மீன் ஒன்று இருக்குது ரவுண்டு, அதான் வவ்வால் மீனை கட் பண்ணது. அது வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, நான் 100 ருபீஸ் கொடுத்து பெரிய மீனை வாங்கிட்டேன். அது ஒர்த்து இல்லை, பெரிய அளவுக்கு அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லை. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே வெளியே வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு வந்து பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து நான் 1 டே ட்ரிப்பு பட்ஜெட்டில் பண்ணலான்னு தான் நினச்சேன். இல்லை பட்ஜெட்டில் தான் பண்ணியிருக்கேன் இதை நான். எப்படின்னா, சென்னையிலேருந்து செகண்ட் சிட்டிங்கில் 130 சார்ஜ் ஆச்சு. அப்புறம் அங்கேருந்து வர்றதுக்கு அன்ரிசர்வ்டில் தான் வந்தேன். அதுக்கு வந்து ஒரு 100 ருபீஸ் சார்ஜ் ஆச்சு. ஸோ 130 + 100 230. அப்புறம் வந்து அங்கே மொரப்பூர்லேருந்து தர்மபுரியிலேருந்து ஒகேனக்கல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 20, அங்கேருந்து ஒரு 15, 35 ருபீஸ். ஸோ அப் அண்ட் டவுனு 70 ருபீஸ் ஆச்சு. அப்புறம் அங்கே ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா 200 ஆச்சு. ஃபுட்டு ஒரு 200. அப்புறம் மசாஜ் வந்து நீங்கள் பண்ணிக்கன்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணான்னாலும் அது விட்டுடலாம். அது உங்கள் விருப்பம். அது வந்து எதில் சேரும்னா ஆடம்பர செலவில் சேரும். ஸோ போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு எனக்கு வந்து டோட்டலாக 500ல் நான் முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து ஒரு 2 வாட்டர் பாட்டில் வாங்கினேன். ஸோ 2 வாட்டர் பாட்டில் என்னாச்சு, ஒரு 20, 40 அதான் ஒரு 500, 550ல் என்னோடய பட்ஜெட் விலாக் முடிஞ்சுது. ஸோ இதுதான் என்னோடய பட்ஜெட்டு. ஸோ நீங்களும் அந்த ப்ரைஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.